இந்தியாவோட பிஎஸ்எஃப் ஜவானு பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸில் பிடிபட்டாங்க. அந்த பிடிபட்டத்துக்கு விடுதலை பண்ணணும்னா தன்னுடைய புருஷனான யாசின் மாலிக் தீகார் ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்காரு. அவரை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்தில் உள்ள பேர் தான் முஷால் மலிக். இவர் தான் யாசின் மாலிக்கோட பொண்டாட்டி. ஒரு பாகிஸ்தான்காரி. இவர் அரை நிர்வாண படம் வரையத்தில் ரொம்ப கில்லாடி. அதனால் பாகிஸ்தான் உயரிய விருதான அன்வர் குல்ஹாக்கு கெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தான் உயரிய விருதே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. இவளுக்கு 23 வயசாக இருக்கிறப்ப 46 வயசு யாசின் மாலிக்கை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யாசின் மாலிக்கு 1989 முஃப்தி முகமது சயீதுடைய பொண்ணை ருபியாவை கடத்தப்பட்டதில் ஒரு மெயினான மாஸ்டர் பிரைனு. அதே போல் 1994 இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய ஏர்மேனை 4 பேர் கொண்டதில் ஒரு முக்கியமான தீவிரவாதி இவன். அதனால் தற்சயம் பார்த்தீங்கன்னா தீகார் ஜெயிலில் இருந்துக்கிட்டு இருக்கான். இவன் தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுத்ததுலேயும் இவன் பேர் அடிபட்டுருக்கு. அதனால் பிஎஸ்எஃப்டைய ஜவானை நாங்கள் விடுதலை பண்ணணும்னா என் புருஷன் யாசின் மாலிக் விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ப்ரெஷர் போட்டிருக்கா இவன். ஆனால் அந்த இவரோட பருப்பு அங்கே வேகலை. இந்தியா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, எந்த ஒரு தீவிரவாதியும் நாங்கள் பரிமாற்றம் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களுடைய ரேஞ்சர்